நில்லுங்க. அருணா, நோ, அப்படி கூப்பிட உங்களுக்கு அருகதை கிடையாது. உங்களுக்கு தகப்பன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு மகளோட வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை இருந்தாலும் நான் சொல்றதை கேளுமா? என்ன சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு நானே ஆபரேஷன் செய்யறேன், வேற யாராலே அதை செய்ய முடியாதுன்னு சொல்வீங்க அதானே? ஆமாம்மா. அம்மாவை இந்த கதிக்கு ஆளாக்கினதே நீங்கதான். இனியும் அவங்கள உங்க பொறுப்புல ஒப்படைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். நாங்க அவங்கள எப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல? அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருணா, அம்மா உயிரோட விளையாடாது. என்ன புரிஞ்சுக்க. எதை புரிஞ்சுக்கிறது? இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹார்ட் சர்ஜன், சமுதாயத்துல சிறந்த குடிமகன், குடும்பத்துல அன்பான தலைவன், இப்படி நீங்க போட்ட பல வேஷத்தையா? இல்ல மனைவிக்கு தெரியாம நீங்க வச்சிருந்த ஆசை நாயகி, அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க செஞ்ச கொலை, அத பல வருஷமா வெற்றிகரமா மறைச்சு வச்சிருந்த உங்க திறமை, இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நடத்தி வந்த இன்னொரு வாழ்க்கையா? கூச்சல் போடுறீங்க. மனைவி மக்கள் நம்பி இருந்த அத்தனை பேரையும் ஏமாத்தின ஒரு அசிங்கமான மனுஷன் நீங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. Get out! ஹலோ, போலீஸ். யாரப்பா என்ன பேச்செல்லாம் பேசுறேன்? நீ யாரு, நான் யாரு? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? 5 வருஷம் தோல் மேல 5 வருஷம் நெஞ்சு மேல போட்டு வளர்த்த பெத்த அப்பறையா ஒரு சின்ன போட்டோ வச்சுக்கிட்டு இட போடுறேன். அப்பா மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அப்பா எதுக்கா இதை தப்பு பண்ணா, எதுக்கா இதை மறைச்சான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க வேணாம்? நீங்களா என் மக்களா? நான் செஞ்ச பாவம். ஒருத்த உண்மையான கொலைகாரனா இருந்தா கூட அவன் மனைவி மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கண்களுக்கு அவன் செய்த கொலை தெரியாது, அவன் மட்டும்தான் தெரியுமா. ஆனா உங்களுக்கு நான் தெரியல. உங்களுக்காக நான் பட்ட பாடு தெரியல. இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்ச உழைப்பு தெரியல. யாரோ என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா? நீங்க அனாதையா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா? ஆனா நடந்த உண்மை தெரியுமா உனக்கு? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? கரெக்டா 1 hour. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு ரிசர்ச் முடிய 1 மணி நேரம் ஆச்சு. நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்க? சார், நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. அதை என்னுடைய கடமையா நினைக்கிறேன். கடமையா? ஆமா. தேங்க்யூ சார். இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன், தனியா வாழ பழகிக்கிட்டேன். இருக்கிற ஒரே ஒரு 5 வயசு தம்பியையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பல சங்கடங்கள் வரலாம். உனக்கு எந்த சங்கடமும் வராது. நான் தான் பாதுகாப்பா பக்கத்திலே இருக்கனே. சார், நீங்க என் மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப பாக்கியசாலி. ஆமா, வழக்கமா ஒரு கவிதை எழுதுவியே, இன்னைக்கு எழுதுவியா? 6 வரி எழுதிருக்கேன், ஆனா முடிக்க தெரியல. அப்படியா? அடி. கை கோர்த்து நடந்திடுவோம், கனவுலகில் பறந்திடுவோம். காலம் கணக்கில்லை, கவலைகளும் அங்கில்லை. அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் தவித்திடுதே. தன்முயற்சி ஒன்றிருந்தால் தடைகளெல்லாம் தகர்ந்துவிடும். நன்முயற்சி வெற்றி பெறும், நாளும் விரைவில் வரும். ஓகே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கவிதை படிச்சோன்னு எனக்கு வந்துருச்சு. சார், மறந்துட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். 5 நிமிஷம் தான் இருப்பேன். ஓகே? டைம் ஆச்சு, புறப்படு. சரி. வாடா. உட்காருங்க, வாங்க. பொம்மை பாருங்க. பாரு, நான் உட்கார்றதுக்கும் பொம்மை பாக்குறதுக்கு வரல, வாடா வாங்க வந்திருக்கேன். இது யார் வீடு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, உங்க வீடு தான். என் வீடு தானே, அப்புறம் ஏன் வாடகை கொடுக்கல? உங்க வீடா இருந்தா வாடகை கொடுத்துருவாங்களோ? ஏயா, மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குற, 2 மாசம் வாடகை ஏயா கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்கின வாடகை கொடுத்துருவாங்களோ? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடை வாங்கினேன், அதை எந்த அப்பன் கொடுக்கறது? அதை நான் தான் கொடுக்கணுமா?
முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணிடுவீங்களா? பண்ணட்டுமா? நீங்க எதுக்கு 2 மாசம் பொறுத்து வாங்க போங்க. அப்பா இவர் பொய் சொல்றாரு. இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எங்க போய் சொல்றேன்? நீதான் போய் சொல்றேன். என்கிட்ட பணம் இல்லைங்க. ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. ஏமா? அப்பா இவர்கிட்ட பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்காருங்கிறதும் எனக்கு தெரியும். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. எங்க உள்ள பாரு. இந்தாங்க இது திறந்த வீட்டுல. அப்பா நான் சொல்லல, என்ன திருட்டுத்தனம். பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாரோட பொண்ணு? 2 3 4 5 6. அப்பா இத பாருங்க, 600 ரூபாய் நோட்டு. நீங்க வைக்கிற மாதிரியே தலகாணிக்கு அடியில வச்சிருக்காரு. உனக்கு அறிவே இல்ல. ஏன்? அவன் பணம் வைக்கிற இடத்தை தான் சொன்னேன். நான் வைக்கிற இடத்தை ஏன் சொன்னேன்? அவனுக்கு பணம் இல்லைன்னா வந்து திருடிடுவானே. சேச்சே, அப்படியெல்லாம் அவர் திருட மாட்டாருப்பா. ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்லுவாரு, அவ்வளவுதான். என்னங்க நம்ம வாடகை 300 ரூபாய். இந்த 300 உங்க பேலன்ஸ். ஏயா பணத்தை வச்சுக்கிட்டு நீ பொய் சொல்ற? நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர். உன்கிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா? இந்தாமா, இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு. இனிமே நீயே வந்து வாங்கு. வா வா. இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி போய் சொல்றாரு பாருங்கப்பா. உடம்பெல்லாம் பொய். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. எப்படி? Many more happy returns of the day. Thank you, sir. இதான் எனக்கு கிடைச்ச முதல் அன்பளிப்பு. அதுவும் நீங்க கொடுத்தது. இதை என் வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஆமா, பர்த்டேக்கு நான் ஒருத்தன் தான் கெஸ்டா? யாரும் இன்வைட் பண்ணலையா? இல்ல சார், இதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே. அதனாலதான் ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேக். ஐயோ, அப்ப நான் மட்டும் தான் பாடணுமா? உங்க ஒரு குரல் போடுமே 1000 குரலுக்கு சமானம். அப்ப கட் பண்ணு, பாடிடுவேன். Happy birthday to you. Happy birthday to you. அவட்டுமா? என்ன சார் வந்ததும் போறேங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. நான் சொன்னேன் இல்ல 5 நிமிஷம் தான். நான் போய் படிக்கணும். வரேன். நான் தான் உள்ள போனோம். உள்ள போக கூடாது. பெரிய இவரு அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? அதான் நானும் கேக்குறேன். என்ன நீ? நான் தனியா இருக்கும்போது உள்ள வர்றேன், நடு ராத்துல யாருக்கு தெரியாம சாப்பாடு கொண்டாடுற. யாராவது 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 4 பேர் இப்ப பார்க்க மாட்டாங்களா? அத அப்பா கிட்ட வத்தி வைக்க மாட்டாங்களா? அப்பா சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வர மாட்டாங்களான்னு பாக்குறேன். அப்பா எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா புரியும், புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. என்னது உன் ஆக்ஷன் செய்யலாம் ஒண்ணு நல்லா இல்ல. மரியாதை வெளிய போ. இத பாருங்க, உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இத நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். சாப்பாடுல ஒண்ணு வேணாம். நான் கேட்டரிங் சாப்பிட்டு வந்துட்டேன். இத பாரு ஏப்பம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் தான் மரியாதை வெளிய போ. நான் பொல்லாதவன். அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தானே சொன்னீங்க நான் பொல்லாதவன், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சோ போல இருக்கு. நீ மரியாதையா போற. இப்ப நான் சத்தம் போடுவேன். நீங்க இத சாப்பிடல, இப்ப நான் சத்தம் போடுவேன். முடியாது. அப்பா 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 என்ன கைய பிடிச்சு இழுக்கறாரு. அப்பா சீக்கிரம் வாங்க. அப்பா என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க. அப்பா என்ன காப்பாத்துங்க. அப்பா சீக்கிரம் வாங்க. நாராயணா, வந்த விஷயம் இதுதான். இவன் தான் என் ஒரே பையன். பேரு ஜெகநாதன். ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவோம். உன் பையன் ஜக்குன்னு கூப்பிடலாம், மக்குன்னு கூப்பிடலாம், கொக்குன்னு கூப்பிடலாம். ஆறு அடிக்கிறா. இத பாருப்பா, தங்கமான பையன். ஆனா கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே இத பத்தியா இது மாதிரி கண்டபடி போட்டோ எடுத்துருவான். வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இது ஒண்ணு போதாதா? சொல்றத கேளப்பா. உன் பொண்ணை என் பையனு கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? பாப்போம். பாப்புன்னு சொன்னா எப்படி?
வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன். பால் கெட்டு போச்சு, காபி போட முடியாது. பரவாயில்ல, அவர் என்ன சாப்பிடாம வந்திருப்பாரு. ஆமா ஆமா. ஜக்கு, இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய், உன் இஷ்டத்துக்கு போட்டோ எடு. எடு. ஏப்பா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே. இது வரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன. நீயா சொல்லிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி இதையும் சொல்லிட. முதல்ல பிகாம்னா இப்ப எம்காம்ங்கிறான். ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்த நேரம்லாம் எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். எதையோ படிக்கிறவனுக்கு எதுக்கியா கல்யாணம்? அப்படியே விட்டுட, நல்லா படிக்கட்டும். டாக்டர் வாயா, வந்து இப்படி உட்காரு. உங்க கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது போட்டோம், இந்த எம்காம் படிக்கிற பையன்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எம்காமா? அடேங்கப்பா, பெரிய படிப்புங்க. பேங்க் பக்கம் போனா போதும், அவங்களே விசுகிட்டு பிடிச்சு எடுத்துக்குவாங்க. பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் கிடைக்குங்க. ஏன் இவ்வளவு தூரம்? அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க. நீங்க என்ன டாக்டரா இல்ல கல்யாண தரகரா? எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா? நம்பி பொண்ணு கொடுக்கலாமா? பெரியவர் கேட்டாரேன்னு சொன்னேன், நான் என்னமா பண்றது? எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டினா நான் நீட்டிடுவேனா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா. உங்களுக்கு வருத்தமா இல்ல? எனக்கு ஏமா வருத்தம்? எனக்கு ஏமா வருத்தம்? இத்தனை வயசுக்கு மேலேயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ கவலைப்படாத, நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பெரிய தியாகி, இவ்வளவு புத்தகங்களே படிக்க தெரியுதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா? உண்மையை சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லையா? என்ன நீ, பிரியங்கிறது வேற, நிலைமைங்கிறது வேற. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு உத்தியோகம் தான் பெருசு. இந்த கையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி கரெக்டா 10 மணிக்குள்ள நீங்களா வந்து, ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லாட்டி என்ன பண்ணுவேன்? சொல்லல, உங்க கண் முன்னாலேயே நான் தூக்கு போட்டு செத்துருவேன். சாவ். சத்தியம் சத்தியம் சத்தியம். த, 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 த. அடி பாவி, ஜானகி வேண்டாம், நான் சொல்றது கேளு. ஐயோ, நான் சொல்றது கேளு. ஜானகி, ஜானகி வேண்டாம் வேண்டாம், உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்காத ப்ளீஸ். இதுவே காலையில சொல்லிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அடி பாய், எவ்வளவு ஈஸியா இறங்கி வர்றேன். இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா 1 மணி நேரம் கழிச்சு வந்திருப்பானே. ஜானகி, அப்பா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு கோயிலுக்கு போகும்போதே நினைச்சேன், அது போட்டோம், டாக்டர் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா? பூ போல வச்சு காப்பாத்துவாருப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிருவான். இருதய அறுவை சிகிச்சை பற்றி புதிய ஆராய்ச்சி செய்துள்ள டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் பரிசளிக்கிறது. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பனிவாடையும் நடை போடுது, பசுஞ்சோலையில் விளையாடுது. சொல்லுகின்ற சங்கதி என்ன என்னுடைய காதிலே? வரும் நேரம் அதிகாலையில் குயில் கூவது, அதை கேட்டு
இளவேனிற் காலம் பொன்னான தேகம் பூ போல ஏற்க கீழ்வானில் மெல்ல பூபாளம் கேட்க அதை கேட்டு தான் துயில் நீந்தது. தூங்காமலே விழித்தது பலராத்திரே திருமேனியும் கொதித்தது அனல் மாதிரி துணை சேர வேண்டும் காணாத காட்சி கண்ணோடு தோன்றும். தாங்காமலே தவித்தது சிறு பூங்கொடி செந்தூரம் போல் சிவந்தது இருமானிலே நிறகங்கள் போலே நரகங்கள் ஏது மேலாடை கூட சுமையாகும் போது குக்கு 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 அதிகாலையில் குயில் போகுது அதை கேட்டு தான் துயில் நீங்குது பனிவாடையும் நடை போடுது பசுஞ்சோலையும் விளையாடுது. துள்ளுகின்ற துள்ளலும் என்ன சின்னஞ்சிறு பூக்களே சொல்லுகின்ற சங்கதி என்ன என்னுடைய காதிலே செந்தல் உலா வரும் நேரம் அதிகாலையில் குயில் போவது அதை கேட்டு தான் துயில் நீங்குது. ஹலோ, என்ன உட்காந்துக்கிட்டே கனவு காண்ற? சார் உங்களுக்கு 100 வயசு சார். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கவிதை எழுதுறத பாதியில் நிறுத்திட்டு என்ன தேடியா? சார் எழுதுற வரைக்கும் படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி போச்சு. இந்த பத்திரிக்கை. என்ன ஒரு மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல செய்தியை கூட திடீர்னு கேட்கும் போது பேச முடியாம போகுது. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களை கட்டிக்க போற அந்த லக்கி கேர்ள் யாரு? நான் குடியிருக்கேன்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு. தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்தியே என்ன காதலிக்க முடியா பண்ணிட்டான். பட் வெரி குட் கேர்ள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு வந்துடுறியா? சரி. வர்றேன்.